ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நைட் ரொட்டீன் விளாக் பார்க்கலாமா? இது வந்து ஒரு திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து எடுத்தது. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்போவும் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். இப்போ மணி வந்து 7:15 ஆயிடுச்சு. 6 மணின்றப்போ கொஞ்சம் நேரம் வந்துட்டு எல்லாம் கதை பேசிட்டு, ஸ்கூல் கதை எல்லாம் வந்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருப்போமா. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய வேலையை ஒரு 7 மணி அப்படின்ற டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எப்போவும் ஒரே டீ காஃபி குடிச்சு எனக்கே போர் அடிச்சு போச்சா. எனக்கு பழமாக சாப்பிட்றதோட எல்லா பழமுமே வந்து ஜூஸாக போட்டு குடிச்சிட்டேன்னா நான் வந்து குடிச்சிக்குவேன். ஆப்பிள் கூட வீட்டில் இருந்துச்சுன்னா கட் பண்ணி சாப்பிட பிடிக்காது. அது கூட வந்து ஒரு 2 முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஆப்பிள், அதுக்கப்புறம் பால், சர்க்கரை இதெல்லாம் போட்டு அடித்து குடிச்சிட்டேன்னா நமக்கு வந்து எனக்கு லன்ச் டைம் வரைக்குமே வந்து பசி இருக்காது. முதலையெல்லாம் அப்படி தான் பண்ணுவேன். அதை குடிச்சிட்டு போயிட்டு காலையில் சாப்பிட்றது கிடையாது. மதியானம் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா கடைசியில் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அந்த வாங்கின பாதாம், முந்திரி எப்படியோ வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வாங்குறதே கிடையாது. எங்கள் பாப்பா நேற்று கொஞ்சம் குடிக்கும்போது லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவளுக்கு என்னமோ பிடிக்கலையாட்டிருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சோல குடிப்பல அப்படின்னு பார்த்தேன். அது வாங்குற மாதிரியே தெரியல. என்னையும் போங்க அப்படின்ட்டு நானே வந்து குடிச்சிட்டேன். எங்கள் கிஷோர்ட்ட சொன்ன, அம்மா நீங்களே குடிச்சு தெம்பாருங்க, என்ன ஆளை விடுங்க அப்படின்ட்டான்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு விஜய் டிவி போட்டோம்னா 9:30 அந்த சிறகடிக்க ஆசை வரைக்கும் வந்து விஜய் டிவி தான் வந்து ஓடிட்டுருக்கும். பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நான் ஆஃப் பண்ணி போட்டிருப்பேன். அந்த கேப்லேயும் நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம்னா டிவியை போட்டு வச்சுட்டு டிவி ஒரு பக்கம் ஓடும், அவங்க ஒரு பக்கம் உட்காந்து ஹோம்ஒர்க் வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ பால் சக்கரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நானெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு அத்தை உண்டு, மணியத்தன்ட்டு. அவங்க எப்போவுமே வந்து இந்த வேப்பிலையை அரைச்சி கொடுக்குறது, வேப்பிலையை வேக வச்சு தண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய அநியாயம் பண்ணுவாங்களா. குடிக்கலைன்னா விடவே மாட்டாங்க, சங்கலையாவது வச்சு ஊற்றி வச்சுருவாங்க. அப்புறம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு மாத்திரை எல்லாம் முழுங்கவே தெரியாது. அதனால் அந்த அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கரைச்சி வச்சு காலுக்குள்ளே வச்சுட்டு என்னை அமுத்தி எப்படியாவது ஊற்றி குடிக்க வச்சுருவாங்க. ஆனால் என் பிள்ளையில பாருங்கள், எனக்கு ஒரு ஜூஸு கூட என்னால் குடிக்க வைக்க முடியல. எவ்வளோ ஒரு தாராள மனசு தங்கச்சிக்கு. பாத்தியாடா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஆமா 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 நீ ஃபர்ஸ்டே படிக்கல தெரியுமா? கொரோனா டைம் எக்ஸாமே கிடையாது. செகண்ட் சரி ஆமா சரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ எங்களுக்கு செகண்டு, தேர்டு, 4th 3 வருஷம் வச்சிருக்கா உன் பேடங்கடா. அது சரி ஆண்டி தான் அந்த கிஷோர் போட்டு ஒன்று இருந்துச்சாங்க. எனக்கு எப்போ வாங்கி கொடுத்தது நான் தான் இது வரைக்கும் வச்சிருக்கேன். அன்னைக்கு நாங்க கடைக்கு போனப்பவே அப்பாட்டா அப்ப என்ன தெரியுமா சொன்னா, அண்ணனுக்கே புதுசு வாங்கிக்கல, அப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பழசே வச்சுக்கிறேன்ப்பா. அது வந்து ஏன்னா அவளுக்கு அப்பா சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தது, அதனால பிடிக்கும். சரி நீ படிமா, அவன் கிடக்கான். பேடு பாரு எவ்வளவு அழகா வச்சிருக்கா. சரி சூப்பரா வச்சிருக்க மணி. நீ அதாவது வச்சிருக்கல, அவன் அது கூட வைக்கலையே. சரி படிங்க, நான் போய் பாத்திரம் கழுவுறேன்.
நான் எப்போவும் காலையில் பாத்திரம் வந்து கழுவி வச்சுட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் எங்கள் 3 பேரோட டிஃபனே வந்து ஒரு சிங்க்கு ஃபுல்லாக சேர்ந்துருமா. அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எப்படியும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அப்பளம் ஏதாவது வந்து வச்சிடணும். இல்லைன்னா வந்து இட்லி கூட வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்க 2 பேருமே வந்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்பாங்களா. அதுக்கப்புறம் நம்ம டீ வைக்கிற பாத்திரம் இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்தையில இதெல்லாம் சேர்த்து போட்டு அள்ளி முதல்ல வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சில நேரம் வந்து துணி துவைக்கிற வேலை இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் மட்டும் மேலப்பி துவைச்சிட்டு மிஷினில் வந்து துணியை வந்து போட்டு விட்டுருவேன். எனக்கு சண்டே மாவாட்டி வச்சுட்டேன்னா ஒரு திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு டிஃபன் மட்டும் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். தோசை ஊற்றுறது, சட்னி அரைக்கிறது தானே, பெருசாக ஒரு வேலையும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் பிள்ளைங்க கூட உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று கதை பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. அப்புறம் டிவி பார்ப்போம். இந்த மாதிரி தான் வந்து போகும். நேற்று நைட்டே வந்து அரிசி முடிஞ்சு போச்சு. நான் எப்போவுமே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, முடிகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிடு அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து லாஸ்ட்டில் பக்கெட்டை கழுவுற வரைக்கும் சொல்ல மாட்டேன். அப்புறம் நேற்று என்ன பண்ணாங்கன்னா, சிக்கன் எடுத்துகிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அரிசி இல்லைன்னு சொன்னேன்னா, அப்போ 2 திட்டு. மறுபடியும் போய் சாயங்காலம் போய் அரிசி வாங்கிட்டு வந்தாங்களா. காலையில் தான் இது ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே நான் டம்ளர் வச்சு அரிசி இளக்க போகிறேன். உள்ளே ஒரு டம்ளர் இருக்குது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு 10 ரூபா டம்ளர் பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாகி போச்சு. நான் காலையில் அந்த டம்ளரை உடனே கழுவி எங்கள் வீட்டுக்காருக்கு டீயை போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு, அரிசிக்குள்ளே இந்த டம்ளர் இருந்துச்சு. 10 கிலோ அரிசி வாங்கினா டம்ளர் இருக்குது. இதே இது 25 கிலோ அரிசி வாங்கினா என்ன தருவாங்கன்னு போய் கேட்டேன்னா, அதுக்கு அவங்க சொன்னாங்க, 75 கிலோ அரிசி வாங்கினா அரிசி ட்ரம் தராங்களா, நீ எனக்கு ஒரு 5000 கொடு, நம்பி அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வரேனாங்களா. ஓசியில் ஒன்று கொடுத்தா வாயை பிளந்துட்டு வந்துடுவேன்ட்டாங்க. காலையில் பெரிய அவமானமாக போச்சு. அப்புறம் ரேஷனில் பருப்பு, ஆயில், சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. நமக்கு சீனியையும் இந்த ஆயிலையும் பார்த்தோன்னா நம்ம கை பரபரன்ட்டு வரும். இனி நாளைக்கு எதையாவது வந்து சுட்டு 2 நாளில் இந்த எண்ணெயை தீர்க்கிறது என் வேலையை போச்சு. போன தடவை சொன்னேன்ல, நான் வந்து பொங்கல் அப்போ 1 லிட்டர் ஆயில் தீர்த்து அதுக்கப்புறம் வாங்கின ஆயில் பார்த்திங்களா, இன்னொரு 1/4 லிட்டர் நான் வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா நான் பூரி சுடலை, அப்பளம் பொரிக்கல, எதுவுமே பண்ணல. நிறைய சீனி சேர்க்கக்கூடாது, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. நமக்கு வந்து இதே இதில் எல்லாமே குடிச்சு பழகிருச்சா. நான் ஒரே ஒரு டைம் வந்து நீங்களாம் சொல்கிறீங்கன்ட்டு ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை வாங்கி அது அப்படியே இந்த எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது யூஸ் பண்ண தானே, அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, இப்போ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை, ஆனால் கொஞ்சம் அளவாக வந்து யூஸ் பண்ணணும். நம்ம குடிக்கிற டீக்கு 5 கிலோ சர்க்கரை இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது. புதினா வந்து கொஞ்சம் இருந்துச்சா, நானும் பாப்பாவும் வந்து அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து இந்த புதினா இன்னும் வச்சேன்னா வம்பா போயிடும். ஏன்னா நாங்கள் வந்து அன்னைக்கு மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் பாப்பா க்ளீன் பண்ணி வச்சுட்டாளா. புதினா மட்டும் வந்து அவளுக்கு காயெல்லாம் எடுத்து வச்சு ஃபுல்லாக டயர்டாகி போச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு கவரில் போட்டு சுற்றி வச்சுட்டேன்னா அது இனி நாளைக்கு வச்சோன்னா காஞ்சி போயிடும். அதனால் சரி புதினா சட்னி வச்சுட்டு நைட்டுக்கு தோசையும். வெறும் புதினா சட்னி என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, கூடவே தேங்காய் சட்னி வேணும், ஏதாவது ஒரு சட்னி வேணும். அதனால் வந்துட்டு இந்த 2 வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு புதினா வந்து நானும் பாப்பாவும் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டோமா. என் பிள்ளைகளுக்கு புதினா சட்னி வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடாது. புதினா, மல்லித்தழை சட்னி எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பச்சை கலரில் இருக்கவே கூடாது. கீரைலாம் வந்து முதல்ல குழந்தையிலலாம் கீரைலாம் நம்ம கடைஞ்சி சாப்பாடில் போட்டு அந்த மாதிரி தானே பார்த்து பார்த்து வந்து பருப்பு சாப்பாடு, அதுக்கப்புறம் கேரட் சாப்பாடு இந்த மாதிரி தானே குழந்தையிலலாம் ஊட்டுவோம். அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டி போச்சே நமக்கு தெரியல. இப்போல்லாம் வந்து கீரை வந்து சாப்பிட்றதும் இல்லை, நான் சமைக்கிறதும் இல்லை. இந்த புதினா சட்னி வந்து ஆனால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குது. நிறைய புதினா வந்து போட்டால் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, வத்தல், தேங்காய், புதினா, உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி அந்த மாதிரி அரைச்சி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து செஞ்சு தர்றது. நான் நைட்டு மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு தான் வந்து செஞ்சு தருவேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு தந்துடுவேன். ஏன்னா காலையில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் சரியாக சாப்பிடாது. ஸ்கூலுக்கு போனால் அங்கே எப்படி பிள்ளைங்க கூட வந்து சாப்பிடுவாங்க. நைட்டு மட்டும் தானே நம்ம வந்து அவங்களுக்கு பார்த்து பார்த்து வந்து கொடுக்க முடியும். காலையில் நானும் வேலைக்கு போகிற அவசரத்தில் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து ரெடி ஆகுவோமா. அதனால் பிள்ளைங்க வந்து எப்படியும் ஒரு 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போகும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க. நைட்டுன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்களா. அதனால் அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துரும். இது இப்படியே அரைச்சோம்னா நமக்கு தக்காளி சட்னி வந்துடும். ஆனால் இது கூட வந்து நம்ம புதினா போட்டு இப்போ வந்து அரைக்க போகிறோம். கூடவே வந்து தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவும் தான் வந்து பண்ண போகிறேன். மாவு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இட்லிக்கு தனியாக, தோசைக்கு தனியாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு மாவாட்டினா ஞாயிற்றுக்கிழமை மாவாட்டுறோமா, திங்கள் செவ்வாய் 2 நாள் வந்து இட்லி ஊற்றிடுவேன்.
அதுக்கப்புறம் 4 நாள் வந்து தோசை ஊற்றிடுவேன். அதனால் கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து கரைச்சி வந்து வச்சு முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு கரெக்டாக 9 மணிக்கு இந்த சிறகடிக்க ஆசை பார்க்கும்போது தான் சாப்பிடணும் அப்படிம்பாங்களா, அதனால் அந்த டைமுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன்னா, அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் போட்டாங்க பாருங்கள், அதை உட்காந்து பார்த்துட்டு 10 மணிக்கு போய் படுத்து 11 மணிக்கு தூங்குறாங்க. கடைசியில் அம்மா தான் இப்போ லேட்டாக சாப்பாடு தராங்கட்டு ஏன் மேலே பழி தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறது, பாலை காய்ச்சி கொடுத்த கையோட நைட்டு வந்து சமைச்சு வச்சிடுறது. நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, நம்ம மேலே பழிய தூக்கி போட்டுறக்கூடாதுல்ல. தேங்காய் சட்னியை அரைக்கும்போது இன்றைக்கி பொட்டுக்கடலை நேரத்தை வாங்கிட்டு வந்தேன். அந்த கடையில் பொட்டுக்கடலை நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் வந்து இந்த பொட்டுக்கடலையை வந்து இந்த வர காஃபி இருக்குல்ல, அதிலெல்லாம் வந்து போட்டு குடிப்பேன். நீங்கள் இந்த மாதிரி காஃபிக்குள்ள உங்களுக்கு என்ன போட்டு குடிக்க பிடிக்கும்ன்ட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இருக்கும்போதே வந்து இதுவும் வந்து இந்த சட்னி வந்து அரைச்சாச்சா, இனிமேல் என்ன பண்ணும், இப்போ தானே பாத்திரத்தில் கழுவி வச்சோம், இனிமேல் இதெல்லாம் தூக்கி போட்டோன்னா இது ஒரு சிங்க் பாத்திரம் சேர்ந்துடும். அப்புறம் என்னடா சும்மா பாத்திரத்தையே கழுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுவிட்டா அந்த பசியில் வந்து சாப்பிடணுமே சீக்கிரமாக வந்து கழுவுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவலான்னு பார்த்தா இப்போ காலையில் போய் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு பேசாமல் போய் படுத்துக்கிறது. அதுக்கப்புறம் படுத்தா காலையில் 6 மணிலேருந்து யோசனையாக இருக்கும், இப்போ எந்திரிச்சு பாத்திரம் கழுவோமா, பிறவு கழுவோமா, இல்லைன்னா சமைச்சிட்டு கழுவோமா, இதை நான் அப்படியே யோசித்து படுத்து தூங்கவே செஞ்சுருவேன். அப்புறம் பார்த்தோன்னா காலையில் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுருக்கோம். அதனால் வந்து டெய்லி அவங்கள கழுவ போடவே சொல்ல முடியாது. ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் குளிராக இருக்கும்போது இந்த மார்கழி மசாலா சுத்த சொல்லவே வேண்டாம். தண்ணியிலே வந்து காலையிலேயே கை வைக்க முடியாது, சாயங்காலமாக கை வைக்க முடியாது. எப்படியும் மார்கழியை கடந்து வந்தாச்சு. 2 சட்னியும் அரைச்சிட்டேன்னா அடுத்து கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. இந்த தேங்காய் சட்னியில் தாளிக்கும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு தாளிச்சுனீங்களா, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அது வந்து பிடிக்கும். ஆனால் இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காதுன்ட்டு கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வத்தலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டி 2 சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சா. இனிமேல் என்ன, பிள்ளைங்களுக்கு வந்து கையோட தோசையை வந்து ஊற்றி கொடுத்துற வேண்டியதான். இந்த அடை தோசை எல்லாம் வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. நிறைய தோசை வந்து இருக்குல்ல, கம்பு தோசை ராகி தோசைன்ட்டு. நான் வந்து கோதுமை மாவில் தோசை ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தோசை தான் வந்து ஊற்றிருக்கேன். ரவா தோசை கூட ஒரு டைம் வந்து என்ன பண்ணேன்னா, காலையில் டைமில் அதுவும் வீட்டில் இருக்கும்போதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பிள்ளைங்களுக்கு 8 மணிக்கு ஸ்கூலா, நான் என்ன பண்ணேன்னா சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டு ஒரு 7:45 இருக்கும் தோசை ஊற்றலான்ட்டு கல்லை வச்சுட்டு முன்னாடியே ஒரு இலைகளுக்கெல்லாம் வந்து ரவையெல்லாம் வந்து கலக்கி வச்சுட்டேன். ரவை அது கூட வந்து தயிர் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா வந்து ரெடி பண்ணி வச்சேன். தோசைக்கல்ல ஊற்றுனேன்னா அது என்னமோ இந்த மைதா மாவு தோசை மாதிரி ஆயிடுச்சு. என் மைதா மாவு போட்டேன்னா கோதுமை மாவு போட்டேனான்னு தெரியல. இது என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு மறுபடி கடகடன்ட்டு கோதுமை மாவு கரைச்சி பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அதுலேருந்து வேறு எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இந்த அடை தோசை வந்து எனக்கு சின்ன பிள்ளையில எப்பயோ ஒரு டைம் வந்து எங்கேயோ சாப்பிட்ட ஞாபகம், ஆனது டேஸ்ட்லாம் மறந்து போச்சா. சரி பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாமா அப்படின்ட்டு வந்து எனக்கு அதோட மெஷர்மெண்ட்டு என்னென்ன போடணும் இதெல்லாம் தெரியல. சரின்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா ஒரு வீடியோவில் ஒரு பருப்பு சொல்கிறாங்க, இன்னொரு வீடியோவில் இன்னொரு பருப்பு சொல்கிறாங்க. எனக்கு அதனால் வந்துட்டு என்னென்ன போடணுன்னே தெரியாமல் அந்த தோசையெல்லாம் வந்து ட்ரை பண்ணல. ஆனால் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்களா, இப்போவே இந்த பிள்ளைங்க ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது. இனி இதெல்லாம் இப்போ இந்த வயசுலேயே கொடுத்து பழக்கினா தான் சாப்பிடுவாங்க போல். நானும் பாருங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மட்டன்லாம் சாப்பிட்டு பழகாதனால எனக்கு இப்போ கூட எல்லாம் நல்லா சமைக்க தெரியும். ஆனால் இந்த மட்டன் வந்து டேஸ்ட்டே பிடிக்காது. என் பிள்ளைகள் என்ன அழகாக படிக்குது பார்த்தீங்களா, இப்படி 2 சேரை போட்டு டிவி முன்னாடி உட்காந்துட்டு கேட்டால் என்னம்மாங்க, அது நாடகம் காதில் விழுதாதம்மா, படிப்பு மண்டையில் ஏறுதுங்க எங்கள் கிஷோர். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அங்கே உட்காந்து படிக்கக்கூடாதுன்னா இந்த கட்டிலில் தான் உட்காந்து படிப்பாங்க. கட்டிலில் எல்லாம் இழுத்து போட்டுடுறது. இப்போ அவங்க சாப்பிட்டு வந்தவுடனே வந்து தூங்கணும்ல, அதனால அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் வந்து விரித்து கொடுத்துட்டோன்னு வைங்களேன், பேசாமல் அண்ணனு தங்கச்சி என்ன கதை தான் பேசுவாங்களோ, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடிச்சுக்குவாங்க. ஆனால் வந்து கட்டில் போய் படுத்துட்டாங்கன்னு வைங்களேன், 2 பேரும் என்ன, இந்த பாட்டி கூட அப்படி கதை பேச மாட்டாங்க, பாட்டி கதை தான் பேசிக்கிட்டே கிடப்பாங்க 2 பேரும். நானும் போய் கொஞ்ச நேரம் போய் இப்போ பார்ப்பேன் தூங்கிட்டாங்களான்ட்டு. என் பையனுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வரும். சாப்பிட்டதுக்கப்புறமா 2 பேரை போய் படுத்தாங்கன்னா என்ன கதை தான் பேசுவாங்களோ தெரில. பாப்பா வந்து அவள் கிளாஸில் நடந்த கதை எல்லாமே என்கிட்ட எல்லாம் சொல்கிறாள் இல்லையா, அவங்க அண்ணன்கிட்ட அதை தூங்கும்போது எல்லா கதையும் சொல்லிடுவாள். அவளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் என்ன பிடிக்கும் இதெல்லாம் அவங்க அண்ணனை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் நைட்டு 2 பேரும் பேசுவாங்க. இதோட நம்ம இந்த விலாக முடிச்சுக்கலாம். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.